Hello students, class 10 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் ஃபங்க்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியஸ்ட் சாப்டர், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு சம், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1,3,5 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 2,3 தென் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. செகண்ட் கொஸ்டின், இஸ் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, if not why. Third question, show that n of a cross b is equal to n of b cross a equal to n of a into n of b. ஸோ இது ஒவ்வொன்றா பார்ப்போம். ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இதோட கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதணும். கார்ட்டீசியன் ஃபார்ம்ங்கிறதுக்கு ஒரு செட் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஆர்டர் பேரில் எழுதணும், சின்ன சின்ன ப்ராக்கெட்குள்ளே எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்னா, ஏயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க, பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் எழுதுங்க. ஏயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட், பியில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட். இங்கே 2 எலமெண்ட் தான் இருக்குது, அப்போ இதோட முடிஞ்சது. அடுத்து ஏயில் இருக்கக்கூடிய செகண்டு, பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு, ஏயில் இருக்கக்கூடிய செகண்டு, பியில் இருக்கக்கூடிய செகண்டு. அடுத்து ஏயில் இருக்கக்கூடிய தேர்டு, பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு, ஏயில் இருக்கக்கூடிய தேர்டு, பியில் இருக்கக்கூடிய செகண்ட். அவ்வளோதான். இதுதான் வந்து ஏ கிராஸ் பி. இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 1,2, 1,3, 3,1, 3,3, 5,1, 5,3 அப்படிங்கிறது தான் ஏ கிராஸ் பி. ஓகேவா? இப்போ பி கிராஸ் ஏ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா பியை ஃபஸ்ட்டாக எழுதணும். அவ்வளோதான். இந்த ஆர்டர் பேரில் பியை ஃபஸ்ட்டாக எழுதணும். அப்போ பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு, ஏயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு, பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு, ஏயில் இருக்கக்கூடிய செகண்டு, பியில் இருக்க ஃபஸ்ட்டு, ஏயில் இருக்க தேர்டு. அடுத்து பியில் செகண்டு, ஏயில் ஃபஸ்ட்டு, பியில் செகண்டு, ஏயில் செகண்டு, பியில் தேர்டு, ஏயில் தேர்டு. அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் முடிச்சிட்டோம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் சேமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா சேமாக இருக்கா? இல்லை. இது 1,2 இருக்குது, இது 2,1 இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த 1லையும் 2ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்னு தெரியுது. ஃப்ரம் 1 and 2 ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, n of a cross b. n of a cross b அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் a cross b. a cross b ல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. n of b cross a. n of b cross a என்ன எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6. இங்கேயும் 6 தான் இருக்கு. n of a. n of a ல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3. n of b. n of b ல எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1, 2. ஸோ n of a cross b ல வந்துட்டு எனக்கு 6 இருக்குது. n of b cross a லையும் வந்து 6 இருக்குது. n of a ல வந்துட்டு இங்கே a இன்ட்டு n of bன்னு ப்ரூவ் பண்ணணும். n of a ல வந்து 3 இருக்குது, n of b ல வந்து 2 இருக்குது. அப்போ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் 6ன்னு வந்துடுது. ஸோ அப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ஷோட். அவ்வளோதான்ப்பா. இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஒன்றுமே மேட்ரு கிடையாது, ரொம்ப ஈஸியாக எழுதி நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். If a cross b is equal to 3,2, 3,4, 5,2, 5,4. ஸோ a cross b அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஏயும் பியும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏங்கிறது என்னவா இருக்கும், இந்த ஆர்டர் பேரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஆர்டர் பேரில் என்ன ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்குது? இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 தான் இருக்குது. அப்போ ஒரு டைம் எழுதுனா போதும். இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 தான் இருக்குது. அப்போ ஒரு டைம் எழுதுனா போதும். அப்போ ஏயோட எலமெண்ட் என்னென்னா 3,5. இப்போ பி என்ன வரும்? பி வந்து செகண்ட் ஆர்க் எலமெண்ட். செகண்ட் ஆர்க் எலமெண்ட் என்னென்னு பாருங்கள். 2 இருக்குது, 4 இருக்குது, அகெயின் 2, 4 தான் இருக்குது. ஒரு டைம் எழுதுனா போதும். ஸோ தட்ஸ் ஆல். இதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்கம்மா. ரொம்ப ஈஸி. இங்கே கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் அப்படின்னா அது ஏ, செகண்ட் எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும்னா அது பி. பட் ஒரு எலமெண்ட்டை ஒரு டைம் தான் எழுதணும், 2 டைம் நம்ம எழுத வேண்டாம். அங்கே எத்தனை டைம் வேணாலும் வந்துட்டு போகுது. நீங்கள் எழுத வேண்டிய செட்டில் வந்து ஒரு டைம் தான் எழுதணும். ஓகேவா? 2 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது 5 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு x, இந்த சிம்பிள் பேர் என்னன்னா belongs to, x belongs to n. If a is equal to x belongs to n, 1 less than x less than 4, b is equal to x belongs to whole number w. இது belongs to மா. 0 less than or equal to x less than 2, c is equal to x belongs to n, x less than 3. Then verify that a cross b union c is equal to a cross b union a cross c, a cross b intersection c is equal to a cross b intersection a cross c. இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே வந்து நம்மளுக்கு செட்டு வந்து
நம்மளுக்கு டைரெக்டாக ரோஸ்டர் ஃபார்மில் கொடுக்கல. அப்போ நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் அதை மாற்றி எழுதிக்குவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பராக இருக்கணும், 1 விட கிரேட்டராக இருக்கணும், 4 விட கம்மியாக இருக்கணும். 1 விட கிரேட்டராகவும் 4 விட கம்மியாகவும் என்ன நேச்சுரல் நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2,3. அப்போ பிங்கிற செட்டில் என்ன வரும், ஹோல் நம்பராக இருக்கணும், 0 விட ஜாஸ்தி, 0 லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, அப்போ 0 சேர்த்து எடுத்துக்கணும், 0 1. ஏன்னா 2 விட கம்மியாக இருக்க தான் கேட்டிருக்காங்க, 0 and 1 தான். சி அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பரில் 3 கம்மியாக, நேச்சுரல் நம்பரில் 3 கம்மியாக என்ன வரும், 1 2. ஓகேவா? ஸோ அப்போ ஏபிசி அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கங்க. எழுதிட்டு இப்போ கண்டுபிடிக்க வேண்டியதில் ஃபஸ்ட்டு என்ன ப்ராக்கெட்டில் இருக்குன்னு பாருங்கள். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, பி யூனியன் சி. யூனியன் அப்படின்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும், பியும் சியும் சேர்த்து எழுதணும். பியும் சியும் சேர்த்து எழுதுறப்ப பியில் என்ன இருக்குது, 0,1 இருக்குது. சியில் பார்த்தீங்க அப்படின்னா 1,2 இருக்குது. அதில் 1 நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா 2 வரும். ஓகேவா? இது வந்து என்னன்னா பி யூனியன் சி. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி யூனியன் சி. நம்ம கிராஸ் எப்படி போடணும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏங்கிற செட்டு இங்கே இருக்குது, இதோட பி யூனியன் சியை பண்ணணும். அப்போ என்ன வரும், 2,0 2,1 2,2. இப்போ 3 எடுத்து எழுதுனோம்னா 3,0 3,1 3,2. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முடிச்சிட்டோம். அதனால் அதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி இருக்குது. ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க. ஏயும் பியும் கிராஸ் பண்ணணும், இதையும் கிராஸ் பண்ணணும், இதையும் ஜாயின் பண்ணி எழுதணும். அப்போ என்ன வரும், ப்ராசஸ் போட்டுக்கோங்க. 2,0 2,1 3,0 3,1. அடுத்து ஏ கிராஸ் சி வேணும். ஸோ அதனால் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறேன். ஏயும் சியையும் கம்பைன் பண்ணணும். ஏயும் சியையும் கம்பைன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஏயும் சியையும் கம்பைன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வரும் பாருங்கள், ஏயோட சியை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 2,1 2,2 3,1 3,2. அதுக்கடுத்து வேணும், இது ரெண்டையும் யூனியன் பண்ணணும். ஏ கிராஸ் பியையும் யூனியன் ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் சியையும் யூனியன் பண்ணணும். அப்போ இதை யூனியன் பண்ணணும். இதை யூனியன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறத எழுதிக்கங்க. 2,0 2,1 3,0 3,1. செகண்ட் எழுதுறப்ப செக் பண்ணிக்கோங்க. 2,1 ஏற்கனவே எழுதிட்டோம், அப்போ ஒரு டைம் தான் எழுதணும். 2,2 இல்லை, அதனால் அது எழுதிக்குவோம். 3,1 எழுதிட்டோம், அப்போ இல்லாத எலமெண்ட் 3,2. இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பாருங்கள். 2,0 2,0 2,1 2,1 3,0 3,0 3,1 3,1 2,2 2,2 3,2 3,2 சேமாக இருக்கா? ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இதே மாதிரி தான் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுலேயே. அதையும் செஞ்சோம்னா தான் நம்மளுக்கு 5 மார்க் கிடைக்கும். இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ஏபிசி இன்னொரு டைம் எழுதிக்கலாம். ஏ வந்து என்ன வந்தது, 2,3. பி என்ன வந்தது, 0,1. சி என்ன வந்தது, 1,2. நீங்கள் செகண்டில் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணோம், ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். B intersection C. இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்கிறது மட்டும் தான் எழுதணும். பிலையும் சிலையும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். இதில் 0,1 இதில் 1,2. அப்போ காமன் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ பி இன்டர்செக்ஷன் சிங்கிறது 1. அங்கே யூனியன் பண்ணப்போ யூனியன்கிறப்ப ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இங்கே இன்டர்செக்ஷன் பண்ணுறோம், இன்டர்செக்ஷனுங்கிறப்ப காமனாக இருக்கிறது மட்டும் எழுதணும். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏயோட பி இன்டர்செக்ஷன் சியை பண்ணணும். இது ரெண்டையும் பண்ணுறப்ப என்ன வரும், 2,1 அவ்வளோதான், 3,1 அவ்வளோதான். ஓகேவா? இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பக்கம் ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஏ கிராஸ் பி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 2,0 2,1 3,0 3,1. அடுத்து ஏ கிராஸ் சி, இதுவும் ஏற்கனவே கண்டுபிடிச்சதான். 2,1 2,2 3,1 3,2. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இன்டர்செக்ஷன் அர்த்தம் இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னென்னு பார்க்கணும். இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். 2,1 இருக்குது, 3,1 இருக்குது. இது ஈக்குவேஷன் 4. இப்போ 3யும் 4ம் பாருங்கள் சேமாக இருக்கா? ஸோ ஃப்ரம் 3,4 LHS equal to RHS அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னா 5 மார்க் கிடச்சிரும்ப்பா. ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.